அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் வரலாறு. தலச்சிறப்பு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது 4வது படை வீடாகும். தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த பிரசித்தி பெற்ற தலமாகும். இந்த முருகப்பெருமான் அலங்காரச் சிறப்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விபூதி அபிஷேகம் செய்யும்போது அருள் பழுத்த ஞானியாக காட்சி தருவார். சந்தன அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பாலசுப்பிரமணியனாக கம்பீரமாக காட்சி தருவார். கருவறையை கூர்ந்து பார்த்தால் சுவாமிநாத சுவாமி நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும், அதன் மேல் எழுந்தருளியிருக்கும் சுவாமிநாதமூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவது தெரியும். இதிலிருந்து சிவனும் முருகனும் வேறு வேறு அல்லர் என்பது புலனாகும். மூலவருக்கு எதிரில் இங்கு மயிலுக்கு பதிலாக யானை இருக்கிறது. இந்திரன் சுவாமிநாத பெருமானை வணங்கி ஹரிகேசன் என்ற அரக்கனை வென்றதால் தன் காணிக்கையாக இந்த யானையே ஐராவதம் தந்ததாக புராணம் கூறுகிறது. தல பெருமை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருத்தலம் முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளில் 4வது படைவீடு ஆகும். தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த பிரசித்தி பெற்ற தலமாகும். இலக்கிய பின்புலம். திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளிய 317 வரிகளைக் கொண்ட திருமுருகாற்றுப்படை நூலில் முருவேலின் 6 திருத்தலங்கள் போற்றப்படுகின்றன. இதில் 4வதாக வருவது திரியரகம். இதுவே சுவாமிமலை ஆகும். இந்நூலில் 13 வரிகள் திரியரகம் பற்றி பேசுகின்றன. திரியரகத்தின் தலச்சிறப்பும் இங்குள்ள ஆதி சைவர்களின் தூய நலத்தையும் பூசனைச் சிறப்பும் இதில் காட்டப்படுகின்றன. திருப்புகழ் கிபி 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாத சுவாமிகள் 16,000 திருப்புகழ் பாடல்களை பாடினார். அவற்றுள் இத்தலம் பற்றி 38 திருப்புகழ் பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. திருஎழுக்கூற்றிருக்கே அருணகிரிநாத சுவாமிகள் சுவாமிநாத பெருமாள் மீது பாடியுள்ள இப்பாடல் திருப்புகழின் சாரம் என்று போற்றப்படுகிறது. இது சித்திரக்கவியாகும். தேர் வடிவில் இது அமைந்துள்ளதால் இதனை ரதபந்தம் என்பர். சுவாமிமலை நடுச்சுவரின் தென் சுவரில் தேர் வடிவிலேயே இதனை சலவைக் கல்லில் வடித்து பதிக்கப் பெற்றுள்ளதை காணலாம். திரியரக நவரத்தினமாலை சென்ற நூற்றாண்டில் சுவாமிமலையில் வாழ்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் அவர்களால் இயற்றப் பெற்ற 9 பாடல்கள் கொண்ட ஒப்பற்ற துதி நூலாகும். ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் வண்ண மயில் வாகனா பொன்னேரகபதியில் வளர் சாமிநாதகுருவே என்று முடியுமாறு அமைந்துள்ளன. திரியரக நான்மணிமாலை திருச்சிராபுரம் சுப்பராய பிள்ளை என்பவரால் இயற்றப் பெற்ற 40 பாடல்களைக் கொண்ட இந்நூல் வெண்பா, கட்டளை கலித்துறை, விருத்தம், அகவல் என பாக்களால் தொகுக்கப்பட்ட இந்நூல் சொச்சுவை, பொருட்சுவை ததும்ப விளங்குகிறது. திருவாவடுதுறை ஆதீன வெளியீடாக 1978-இல் வெளியிடப்பட்டுள்ளது. திரியரக மக அந்தாதி கபிஸ்தலம் வேலையர் என்ற வீர சைவரால் இயற்றப்பட்ட 101 பாடல்களைக் கொண்ட இந்த அந்தாதியில் திரியரக முருகனைப் பற்றி போற்றப்படுகின்றன. தனி வெண்பா வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் இயற்றிய இத்தனை வெண்பா திரியரக முருகனை போற்றுகின்றன. கல்வெட்டுகள். முதல் கல்வெட்டு சுவாமிமலை கோயில் தெற்கு ராஜகோபுரத்தின் நுழைவாயிலின் வலப்பக்கம் உள்ளது. கிருஷ்ணதேவராயர் காலத்தைச் சார்ந்த இக்கல்வெட்டின் காலம் சகம் 1436 ஆகும். இக்கல்வெட்டு சிதைந்து காணப்படுகிறது. 2ஆம் கல்வெட்டு முன்குறிப்பிட்ட தெற்கு ராஜகோபுரத்தின் நுழைவாயிலின் வலப்பக்கம் உள்ளது. சேவப்பநாயக்கர் காலக்கல்வெட்டு இது. இதன் காலம் சகம் 1495 ஆகும். இக்கல்வெட்டும் சிதைந்து காணப்படுகிறது. கட்டமைப்புகள். கருங்கல் கட்டுமலை கட்டிடக்கலை முதல் தளம் மற்றும் 2வது தளம் செயற்கை கட்டுமலையாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு தமிழ்நாடு தேவதைகள் 60 பேரும் 60 படிகளாக 60 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலில் 3 திருச்சுற்றுகள் பிரகாரம் உள்ளன. முதல் திருச்சுற்று மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இத்திருச்சுற்றில்தான் தங்கரத உலா புறப்பாடு நடைபெறுகிறது. முதல் திருச்சுற்றிலிருந்து 32 படிகள் கடந்து சென்றால் நடுச்சுற்றை அடையலாம்.
இரண்டாம் திருச்சுற்று மலையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. நடுச்சுற்றிலிருந்து 28 படிகள் ஏறினால் மலைக்கோயிலை அடையலாம். மூன்றாவது சுற்று சுவாமிநாத பெருமானின் சன்னதியைச் சுற்றி அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் 300 அடி நீளமும் 295 அடி அகலமும் உடையது. இம்மலை கோயிலுக்கு கேகே நாட்டு வேந்தனாக இருந்த கார்த்த வீரியார்ச்சுன் என்ற 1000 கைகளுடைய அசுரன் திருப்பணி செய்ததாக புராண நூல்கள் கூறுகின்றன. கார்த்த வீரியனின் தந்தை கிருத வீரியார்ச்சுன் செய்த சிவநிந்தையால் குலம் நைந்து போவதைத் தடுக்க கார்த்த வீரியன் சுவாமிநாத பெருமானை வழிபட்டு இன்னல் தீர்த்து இக்கோயில் திருப்பணிகளை புரிந்ததாக அறிகிறோம். தெற்கு ராஜகோபுரம். இத்திருக்கோயிலின் தெற்கு வாசலில் 5 நிலை ராஜகோபுரம் அழகிய சுதைகள் மற்றும் 7 கோபுர கலசங்களுடன் உள்ளது. மேற்கு கட்டை கோபுரம். இத்திருக்கோயிலின் மேற்கு வாசலில் அமைந்துள்ளது. மேற்கு பக்கத்தில் மூஷிக வாகனத்தில் சித்தி புத்தியுடன் விநாயகர் சுதைகள் மற்றும் கிழக்கு பக்கத்தில் நந்தியின் மீது சிவன் பார்வதி அமர்ந்த கோலம் மற்றும் 4 நின்ற நிலையில் சுதைகள் காணப்படுகிறது. கிழக்கு வாயில் 3 நிலை இராஜகோபுரம். இத்திருக்கோயிலின் மலைக்கோயில் நுழைவு வாயில் 3 நிலை ராஜகோபுரம் அழகிய சுதைகள் மற்றும் 5 கலசங்களுடன் உள்ளது. வள்ளி திருமணம். ஸ்ரீ முருகப்பெருமானை மணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக தவம் இருந்தாள் ஸ்ரீவள்ளி. அவளுக்கு முருகப்பெருமான் அளித்த வரம் காரணமாக வள்ளி மலை என்ற பகுதியில் வேடர் குலத்தில் உதித்து ஸ்ரீவள்ளி என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள். வேடர்குல வழக்கப்படி பெண்கள் மலைப்பகுதியில் உள்ள திணைப்புனத்தை குறிப்பிட்ட நாட்கள் காவல் காக்க வேண்டும். அதன்படி வள்ளியும் திணைப்புனத்தை காவல் காப்பதற்காக சென்றாள். அங்கு ஸ்ரீவள்ளியை தேடி வேடர் உருவில் வந்த ஸ்ரீ முருகப்பெருமான் வள்ளியிடம் காதல் மொழி பேசும்போது வள்ளியின் தந்தையான நம்பிராசன் வேடவர்கள் புடைசூழ அங்கு வந்து கொண்டிருந்தார். அவர்களைப் பார்த்ததும் ஸ்ரீ முருகப்பெருமான் வேங்கை மரமாக உருமாறி மறைந்து நின்றார். மகளைப் பார்த்துவிட்டு நம்பிராசனும் வேடவர்களும் அங்கிருந்து சென்ற பின்னர் வேங்கை மரமாக நின்றிருந்த ஸ்ரீ முருகப்பெருமான் மீண்டும் வேடனாக மாறி வள்ளியிடம் காதல் மொழி பேச எச்சரித்தாள் வள்ளி. மறுமுறை முதியவர் வேடத்தில் வந்தார் ஸ்ரீ முருகப்பெருமான். மிகவும் பசியாக இருப்பதாக கூறிய அவர் சாப்பிட ஏதாவது தருமாறு வள்ளியிடம் கேட்டார். இரக்கம் கொண்ட ஸ்ரீ வள்ளி தினை மாவும் தேனும் கலந்து முதியவருக்கு கொடுத்தாள். அதனை உண்டு முடித்தவர் தாகமாக உள்ளது, தண்ணீர் பருக வேண்டும் என்றார். அவரை அங்கிருந்த சுனை ஒன்றுக்கு அழைத்துச் சென்று நீர் பருக வைத்தாள். உன்னால் என்னுடைய பசியும் தாகமும் தீர்ந்துவிட்டது. ஆனால் இப்போது காதல் மோகம் தலை தூக்கிவிட்டது. என்னை நீ மனம் புரிந்து கொண்டால் உன்னை நான் உலகம் போற்றி துதிக்கும் வகையில் உயர்த்துவேன் என்றார் முதியவர். இந்த வார்த்தையை கேட்டதும் கோபத்தில் கொந்தளித்தாள் வள்ளி. எப்படியும் ஸ்ரீவள்ளியை திருமணம் செய்ய வேண்டி தன் அண்ணனான ஆணைமுகனிடம் உதவியை நாடினார் ஸ்ரீ முருகப்பெருமான். தம்பியின் காதலுக்காக ஆணைமுகன் யானையாக மாறி வள்ளியை நோக்கி ஓடி வந்தார். யானையை பார்த்ததும் அஞ்சி நடுங்கிய வள்ளி முதியவரை நோக்கி ஓடிப்போய் அவரது நெஞ்சில் தஞ்சமடைந்தாள். அதை பார்த்ததும் யானை அங்கிருந்து ஓடி காட்டிற்குள் மறைந்தது. மிரளும் ஸ்ரீவள்ளி ஸ்ரீ முருகப்பெருமானிடம் அணைவதும் பின் ஸ்ரீ பெருமான் சுயரூபம் காட்டியதும் நம்பிராஜன் கோலாகலத்துடன் ஸ்ரீவள்ளி திருமணத்தை முடித்து வைத்து ஸ்ரீ முருகப்பெருமானுடன் ஸ்ரீவள்ளியை அனுப்பி வைத்ததாகவும் சிறப்புமிக்க புராண வரலாறு கூறுகின்றது. திருப்படி பூஜை. தஞ்சை மாவட்டத்தில் மலைகளே கிடையாது. மலைகளே இல்லாத இப்பகுதியில் இந்த சுவாமி மலை உள்ளது. குன்றுதோறும் இருப்பான் முருகக் கடவுள் என்பதற்கிணங்க இம்மலை மீது முருகப்பெருமான் அருள் புரிவது சிறப்பான ஒன்றாகும். இக்கோயிலின் மேல்தளத்தை அடைய 60 படிக்கட்டுகள் உள்ளன. இவை சபரிமலையில் 18 படிக்கட்டுகள் எப்படி புனிதமாக கருதப்படுகிறதோ அதுபோல் புனிதமாக கருதப்படுகிறது. தமிழ் வருடங்கள் 60 ஆகும். அந்த தமிழ் வருடங்களின் தேவதைகள் சுவாமியை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ளதாக இங்கு ஐதீகம். ஆங்கிலம் மற்றும் தமிழ் புத்தாண்டு தினங்களின் போதும் இந்த படிகளுக்கு வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் வைத்து பாடல் பாடி பூஜை செய்வார்கள். இதற்கு திருப்படி பூஜை என்று பெயர்.
இது இத்தலத்தின் விசேஷமாகும். திருவிழா. திருக்கார்த்திகை திருவிழா 10 நாட்கள். இத்திருவிழாவே இத்திருத்தலத்தின் மிகப்பெரிய திருவிழா ஆகும். இத்திருவிழாவின் போது இலட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வர். நன்றி.